பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா வந்துருவாங்களா? பிள்ளைகள் நல்லா படிச்சு வந்துருவாங்களா? நல்ல வேலையில் செட்டில் ஆயிடுவாங்களா? பிள்ளைகளுக்கு எங்க திருமணம் நடக்க போகுது? எத்தனையோ காரியங்களை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறீங்க. இதோ இந்த காலை வேளையிலும் சங்கீதம் 112வது அதிகாரம் முதல் 2 வசனத்திலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேல கூறி ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யார் பாக்கியவான்? கர்த்தருடைய கட்டளைகளை மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க கர்த்தருடைய கட்டளைகள்ல பிரியமா இருக்கிறீங்களா? ஆண்டவரை நேசிக்கிறதுல, தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறதுல, கர்த்தருக்கு உரிய எல்லா காரியத்துல பிரியமா இருக்கிறீங்களா? அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய ஆலயத்தின், அவருடைய வீட்டின் சம்பூரணத்தினால, நன்மையினால நீங்க திருப்தி ஆவீங்க. உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஏன் தெரியுங்களா? சங்கீதம் 65 வசனம் சொல்லுகிறது, அவருடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். யாரெல்லாம் கர்த்தருடைய கட்டளைகளை பிரியமா இருக்கிறோமோ, நான் தேவன் மேல பிரியமா இருக்கிறேன், தேவனை நேசிக்கிறேன், தேவனை அண்டிக் கொள்ளுகிறேன், அவருடைய வார்த்தைகளை கனப்படுத்துகிறேன், அவருடைய வார்த்தையின்படி எல்லா இடத்திலும் என்னை வாழும்படியா ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய சந்ததியை, என் பிள்ளைகளை வளர்க்கிறதுல தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல வளர்க்கிறேன். அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த வார்த்தையை கேட்கிறீங்க. பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது நல்ல ஸ்கூல்ல போடுகிறோம், நல்ல அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கிறோம், என் பிள்ளைகள் நல்லா வரணும்னு கொடுக்கிறோம், எல்லாம் நல்லது. ஆனால் தேவ பயத்துல, தேவ வசனத்தை கடைபிடிக்கிற பிள்ளைகளாய், தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளா நம்ம இந்த பிள்ளைகளை வளர்க்கிறோமா? கர்த்தருடைய கட்டளைகள்ல பிரியமா இருக்கிற ஒரு மனுஷனுடைய குவாலிட்டி என்னன்னா, தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பாதத்துல வளர்ப்பாங்க. பயபக்தியோடு. பயம் இருக்கணும், பிள்ளைகளுக்கு பயம் இருக்கணும். இந்த காரியத்தை நான் செய்தா இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அந்த பயபக்தியோடு நம்ம வளர்த்த ஆரம்பிச்சுட்டா, இன்னைக்கு சோசியல் மீடியானுடைய ஏரால் இருக்கிறோம். பிள்ளைகளுடைய கரத்துல எல்லாமே இருக்குது. பிள்ளைகள் கரத்துல இருக்கிற மொபைல எல்லாமே இருக்குது. தேவன் பாதுகாக்காவிட்டால், என் தேவனுடைய கரம் அவர்கள் மேல் இல்லாவிட்டால் பிள்ளைகள் வழி விலகி போயிருவாங்க. கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற ஒரு மனுஷன் தன் பிள்ளைய தேவ பயத்துல வளர்க்கும்படியா ஒப்பு கொடுக்கிற பொழுது, நம்ம பிள்ளைகள் தேவ பயத்திலேயோ பயபக்தியிலையும் வருகிற பொழுது, அப்ப என்ன நடக்கும்னா, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். யாருடைய சந்ததி? கர்த்தருடைய கட்டளைகளை பிரியமா இருக்கிற மனுஷனுடைய சந்ததி. அவன் சந்ததி. யாருடைய சந்ததி? கர்த்தருக்கு பயப்படும்படியா தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிற சந்ததி. கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய குடும்பத்தை, ஊழியத்தை, தொழில எல்லாவற்றையும் உண்மை உத்தமமாய் பண்ணுகிற அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். யார் ஒருவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறார்களோ, அவங்க குடும்பத்தில், அவங்க வேலையில், அவங்க தொழில, ஏன் அவங்க ஊழியத்தில் சந்ததி பாதிக்கப்படும். எஸ், அதை பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். யாருடைய சந்ததி? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற பாக்கியவானுடைய சந்ததி. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, முதலாவது நீங்க தேவனுக்கு மேல் வைத்திருக்கிற பிரியம், தேவனை பற்றி கொள்ளுகிற விதம் மேன்மையா இருக்கட்டும். பிள்ளைகளை வளர்க்கிற விதம் மேன்மையா இருக்கட்டும். கண்டிப்புல வளர்த்திருவேன், நான் சொன்னா வளர்த்திருவேன், எல்லாம் நல்லதுதான். நாம கண்டிக்கிற கண்டிப்பு எல்லா காரியம் ஒரு அளவுதான். ஆனால் தேவனுடைய பார்வையில், தேவனுடைய அன்பு பிள்ளைகளை நிரப்புகிற பொழுது, அந்த தேவனுடைய வசனம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆளுகை செய்கிற பொழுது, அந்த சந்ததி தான் பூமியில பலத்திருக்கும். அந்த செம்மையானவருடைய வம்சம் தான் ஆசீர்வதிக்கப்படும். ஆக இன்றைக்கு நீங்க என்ன காரியத்தை செய்தாலும் தேவ பயத்துல, தேவ பக்தியில பிள்ளைகளை வளர்ப்பதுல கவனமா இருங்க. நம்ம சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணுங்க. நம்முடைய வம்சம் ஆசீர்வாதமா இருக்கணும். அதற்கு ஒரே ஒரு காரியம், சங்கீதம் 112 வசனம் 1-2 படி நாம முதல் தேவன் மேல பிரியமா இருக்கணும். தொடர்ந்து நம்முடைய சந்ததி எல்லா வகையில் ஆசீர்வாதமா இருக்கும்படியா கர்த்தருக்கு பிரியமான சந்ததியாய் நம்ம வளர்க்கிற பொழுது, கர்த்தருடைய அனுக்கிரகம் 1000 தலைமுறை மட்டும் உங்க மேல இருக்கும், உங்க குடும்பத்தின் மேல இருக்கும். தேவன் ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். God bless you.